பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பாக்கியாவோட வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு எழிலும் அமிர்தாவும் வந்திருக்காங்க. அந்த சமயம் பாக்கியாவுக்கு ஒரு போஸ்ட் வருது. அது என்ன ஏதுன்னு இங்கே செழியன் வாங்கி படிக்க அப்பதான் சொல்றாரு செழியன், அம்மா அப்பா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க உங்களுக்கு இதை அனுப்பியிருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் அப்பாவையும் வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் மட்டும் வாபஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இப்போ அப்பாவுக்கும் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி செழியன் பேசிகிட்டு இருக்க உடனே எழிலும், என்ன செழியா பேசுற? அப்பா என்ன சாதாரண வேலையா செஞ்சாரு உடனே மன்னிச்சு விடுறதுக்கு? அம்மாவோட ஹோட்டல் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சாங்க, அதை ஏன் நடத்த விடக்கூடாதுன்னு இந்த அப்பா நினைச்சாரு. அது மட்டுமா, என் கூட அம்மா சந்தோஷமா மேடையில் நிற்க கூடாதுன்னு எனக்கு வாய்ப்பையும் வாங்கி கொடுத்து அம்மாவை அங்கேருந்து என் மூலமாகவே வெளியில் அனுப்பினவராச்சே. அதனால அம்மா எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லை. இப்போ வரைக்கும் அம்மா தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்து வாபஸ் வாங்கவே மாட்டேன்னு இருக்கிறாங்கல்ல, அது சரியான முடிவு தான். அம்மா யார் பேச்சையும் கேட்காதீங்க. அப்பா செஞ்சதுக்கு அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு எழில் சொல்றாரு. பதில் பேச முடியாம இங்க கோபியும் ராதிகாவும் நிற்கும் போது ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன பாக்கியா இதெல்லாம்? இவ்வளோ நாள் ஆகியும் நீ கோபியை மன்னிக்கலையா? கோபி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலையா? ஒன்னால பாரு இப்ப கோபி எந்த நிலைமையில வந்து நிற்கிறான்னு. அது மட்டும் இல்லாம அவன் முடியாதவன். அவன் நம்ம வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது நீ செஞ்ச செயலால கோபி இப்ப அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்க போறியா நீ? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இப்போவாவது போய் கோபியை புரிஞ்சுக்கிட்டு கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு. அப்படின்னு செய்யலைன்னு வை, அவ்வளவுதான். இத்தனை நாள் கோபி உன்னை புரிஞ்சுக்காம இருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உன் நல்ல மனசை புரிஞ்சிருக்கான். அதை கூட நீ இன்னும் ஏற்றுக்காமல் இருக்கிறியே. அது மட்டும் இல்லாமல் என் பையன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனதுக்கு காரணமே நீ தான் பாக்கியா. நீ கோபிக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்து அந்த கோபி செஞ்ச தப்பை மன்னிக்காமல் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். இனியும் நீ ஏதாவது செஞ்ச அதை எதையும் கோபியால் தாங்கிக்க முடியாது. இப்பயும் ஒன்றும் ஆகலை. நீ பேசாமல் போயிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிரு. எல்லாரும் சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருக்கலாம். ஆனால் அந்த ராதிகா மையம் மட்டும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை இதோட நிறுத்திக்கோங்க. யாருக்கு பிரச்சனை கொடுத்தது? நானா வேணும்னே போய் கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? அப்போ உங்கள் பையன் கோபி எதுவுமே செய்யலையா? அவர் தானத்தை நான் ஹோட்டலை நடத்தக்கூடாதுன்னு, நான் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடாதுன்னு நான் வீட்டிலையே இருக்கணும்னு நினச்சி ஹோட்டலில் பிரச்சனை ஆரம்பித்தது உங்கள் பையன். ஏன் அந்த ஷெஃப்பை அனுப்பி வச்சு எனக்கு கிடைச்ச அந்த பெரிய பிரியாணி ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது உங்கள் பையன். அந்த பிரியாணி ஆர்டரில் நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னேன். வந்த கஸ்டமர் பேசுகிற பேச்சுக்கு பதில் பேச முடியாமல் அழுதுட்டு நின்னேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமருக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன செய்யனே தெரியாமல் என் பொண்ணு இனியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணேன். அப்போ என் பசங்க யாரும் உதவி செய்யலத்த. உங்கள் பையன் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. இப்போ என்னடானா நான் அவருக்கு பிரச்சனை தந்தேன்னு சொல்கிறீங்க. என்னால் தான் அவர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனாருன்னு சொல்கிறீங்களே. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் அவமானமாக இல்லை, அசிங்கமாக இல்லையாத்தா இப்படி பேசுகிறதுக்கு? நான் உங்கள் மருமக தான். ஆனாலும் எந்த தப்புமே செய்யாத என்ன நீங்கள் எதுக்காக போய் வாபஸ் வாங்க சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை, உங்கள் பையன் கோபி செஞ்சது பெரிய தப்பு. அவரால் எத்தனை குடும்பத்தில் உள்ளவங்க அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா யார்கிட்ட பதில் சொல்கிறது? அப்பையும் கோபியோட நிலைமையில நான் இருந்திருப்பேன். அப்பையும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? கோபிக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்களா? கோபி சின்ன தப்பெல்லாம் செய்யலை. அவர் செய்யக்கூடாத வேலையை செஞ்சுருக்காரு. இப்போ கூட கோபி ஒரு க்ளவுட் கிச்சனோட ஒரு ஓனராக இருக்கார். அவரோட ரெஸ்டாரண்ட்டில் இப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா இல்லை என்ன? இதே நான் இதை செஞ்சுருந்தா உங்கள் பையன் என்னை சும்மா விட்டுருப்பாரா? விட்டுருக்க மாட்டார்ல. நான் எந்த தப்பும் செய்யலை. நான் சரியாக தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கோபி நம்ம வீட்டில் இருக்கார். நீங்கள் முடிவெடுக்க போய் தான் உங்கள் பையன் என் வீட்டில் இருக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். அதுவும் பணம் வாங்கிக்கிட்டு. இப்போ கூட நான் சொல்கிறேன், அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கள். நிம்மதியாக ராதிகா கூட இருக்க சொல்லுங்கள். ஆனால் நான் யாருக்காகவும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன். எனக்கு அவர் சரியான நேரத்தில் பதில் சொல்லி தான் ஆகணும். அவரால் ஏற்பட்ட எனக்கு பண கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கோபி கண்டிப்பாக அனுபவிக்கணும். அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இதை கேட்ட ஈஸ்வரியால் தாங்க முடியல. உடனே கோவத்தில் ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, எப்போ பாக்கியா நீ இப்படி மாறின? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்படுவ போலையே. அதுவும் கோபியை உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கோபி மேலே உனக்கு இவ்வளோ கோவம் இருக்குதா? அப்போ கோபி உனக்கு பதில் சொல்லணும். அவன் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும். நீ செஞ்ச பிரச்சனைக்கே அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கான். இப்பயும் அங்கே போயிட்டு அவனுக்கு ஏதாவது தரக்கூடாத ஒரு பதிலை தந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவனுடைய நிலைமை என்ன ஆகுறது? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் யாரும் என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ராதிகா சொல்கிறாங்க,
கோபி செஞ்ச தப்புக்கு தானே பாக்கியா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? பாக்கியாவோட நிலமையில நான் இருந்திருந்தாலும் என்னுடைய ஹோட்டலுக்கு யாராவது இப்படி பிரச்சனை செஞ்சுருந்தா நானும் இதே தான் செஞ்சுருப்பேன். பாக்கியா செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை. கோபி தப்பு செஞ்சுருக்காரு. அதுக்கான பதிலை கோபி தானே சொல்லணும். பார்த்துக்கலாம் பாக்கியா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே ராதிகா சொல்லும்போது இங்கே உடனே ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக இருக்கிறத கோபி கவனிச்சுட்டு, அம்மா இதில் பாக்கியா மேலே நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. ஏன்னா தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான். நம்ம குடும்பத்துக்காக தான் பாக்கியா கஷ்டப்பட்டு உழைக்கிறான்றதை கூட புரிஞ்சிக்காம நம்ம குடும்பத்திலேருந்து பாக்கியாவை பிரிச்சிடணும். என் பசங்க எல்லாரும் என் மேலே தான் பாசமாக இருக்கணும். பாக்கியாவை எல்லாரும் தப்பாக நினைக்கணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி பாக்கியாவையும் நம்ம குடும்பத்தையும் பிரிக்கிறதுக்காக ஒவ்வொன்றா நான் பிரச்சனையை செஞ்சிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையுமே சமாளித்து வெளியில் வந்த பாக்கியா இப்போ ஜெயிச்சு காட்டிகிட்டு இருக்கா. ஆனால் இந்த பாக்கியாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு இப்போ பிஸ்னஸை கூட ஒழுங்காக நடத்த முடியாமல் இப்போ இந்த நிலமையில நிற்கிறேன். நான் தப்பு செஞ்சதுக்கு எனக்கு என்ன கிடைச்சாலும் நான் அதை ஏற்றுப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து கோபி. இதை கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரி பாக்கியா கிட்ட அழுதுகிட்டே, பாக்கியா எனக்காக நீ எல்லாமே செஞ்சுருக்க. என் வீட்டுக்காரர் என்னை பிரிஞ்சு போனப்போ கூட நான் இவ்வளோ அழுகலை. ஆனால் என் பையனோட நிலைமையை நினச்சி என்னால் தாங்கிக்க முடியல. கோபி முடியாதவன். அவன் வந்து உள்ளே போயிட்டான்னு வையேன், அதுக்கப்புறமா குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது? அவனுக்குன்னு ராதிகாவோட குடும்பம் வேற இருக்கே. அப்படி இருக்கும்போது நீ தான் கொஞ்சம் எனக்காக இல்லைனாலும் உன் ஃப்ரெண்டு ராதிகாவோட வாழ்க்கையை யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். ராதிகாவுக்காக தானே இங்கே கோபி ராதிகா ஒன்றா இருக்கணும்னு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த. ராதிகா கூட கோபி ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது நீ தானே. அப்படி இருக்கும்போது இப்படி நீ முடிவெடுத்திருந்தனா கோபி ராதிகாவை பிரித்த மாதிரி ஆயிடக்கூடாது. இங்கே கோபி ராதிகா குடும்பத்தோடய சந்தோஷமாக இருக்கட்டும். நான் அது எதுக்குமே தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் நீ எடுத்த முடிவை நீ மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அதுக்குடனே இங்கே வந்து பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை இப்போ தான் மனசு மாறி இருக்கீங்க. ஆனாலும் யாருக்காகவும் என் முடிவை நான் மாற்றிக்கிறதா இல்லையே. அவர் செஞ்ச தப்புக்கு அவர் அனுபவிக்கணும். இனி எனக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்கும் கோபி இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி வேறு யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து பாக்கியலட்சுமி. ஈஸ்வரி இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பாக்கியா இப்படி மனசு மாறாமல் இருக்காளே, அதுவும் பாக்கியா கோபி மேலே உள்ள கோவத்தில் இப்படி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து என் பையனோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது அங்கே வந்த இனியா ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, என்ன பாட்டி, அம்மா கொஞ்சம் கூட அப்பாவை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அப்பா கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ போய் அம்மா வந்து வாபஸ் வாங்க மாட்டேன்னு இவ்வளோ அடம்பிடிக்கிறாங்களே, இனி என்ன நடக்க போதோ தெரியல. அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரா? அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு வேற தெரியலையே பாட்டி அப்படின்னு இனியாவும் கோபியோட நிலைமையை நினச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே வந்த எழில், அம்மா ஏமா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? பாட்டி இனியா செழியன்னு எல்லாருமே அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு தான் சரின்னு நான் ஜெனி அமிர்தானி எல்லாருமே நினைக்கிறோம். நீங்கள் உங்கள் முடிவில் உறுதியாக இருங்க. நீங்கள் யாருக்காகவும் மனசை மாற்றிக்கவும் வேண்டாம், கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவும் வேண்டாம். அப்பா இப்போ தானம்மா தெரிஞ்சிருக்காரு. ஆனால் முன்னாடியெல்லாம் உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காரு, அள வச்சிருக்காரு. நீங்கள் அவரால் எப்பயுமே தலை குனிஞ்சு நின்றுருக்கீங்கம்மா. அப்போல்லாம் உங்கள் அருமை அப்பாவுக்கு தெரியல. இப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கெல்லாம் உங்களை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்கிற பாக்கியா உன்ன மாதிரி வேறு யாருமே இல்லைன்னு உங்ககிட்ட வந்து பேசும்போதே எனக்கே கோபம் வருது. ஏன்னா எப்போ உங்களை புரிஞ்சுக்கணுமோ அப்போ உங்களை புரிஞ்சிக்காம பிரிஞ்சு போனதுக்கப்புறமா உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்பா என்னம்மா செய்ய போகிறாரு? இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் வேலை இல்லை. வேலை செய்கிற செழியன் குடும்பத்துக்குன்னு பெருசாக எந்த பணத்தையும் தந்ததில்லை. ஆனால் அப்பவும் நீங்கள் மனசு விடாமல் அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் இந்த குடும்பத்தில் யாருடைய உதவியுமே இல்லாமல் அந்த ஹோட்டலோட ஓனர் ஆனீங்க. இப்போ எத்தனையோ பேர் அந்த ஹோட்டலை நம்பி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு இந்த அப்பா எவ்வளோ பிரச்சனை செஞ்சார். அப்படியும் நீங்கள் சாதிச்சு காட்ட அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தீங்கம்மா. உங்களை மாதிரி யாராலையுமே நடந்துக்க முடியாது. ஆனால் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அப்பா மனசு மாறி இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும்னு ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவருக்குன்னு வேற ஒரு குடும்பம் இருக்குது. செஞ்ச தப்புக்கு அவர் அனுபவிக்கணும். இனி உங்கள் வழியில் அப்பா வரக்கூடாது. மறுபடியும் அப்பாவால் உங்கள் ஹோட்டலுக்கும் உங்களுக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே அவர் சரியான ஒரு பதில் வாங்கிதாம ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே எழில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே உடனே செல்வியும், ஆமாக்கா எழில் தம்பி சொல்கிறது சரிதான். உன் மாமியாருக்கும்
உன் பொண்ணு இனியாவுக்கும் செழியனுக்கும் நீ என்னதான் பெருசாக நல்லது செஞ்சாலும் நீ அதை பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்கக்கா. ஆனால் நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும், உன் ஹோட்டலை பற்றி யோசிக்கணும். கோபி சார் இப்போ திருந்திட்டதா சொல்கிறாரு. ஆனாலும் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நீ ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு என்ன வேணாலும் செய்வாருக்கா. அதனால் யாரையும் நம்பாத, நீ எடுக்கிற முடிவில் உறுதியாயிரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணி ஆர்டர் மூலமாக வேறு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா நீ இப்போ வெளியில் இருக்க முடியுமா, இல்லை ஹோட்டலை வச்சு தான் நடத்த முடியுமா? என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உன் ஹோட்டலுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச கோபி சாரை எப்படிக்கா சும்மா விடுறது? உன் மாமியார் எப்போ பார்த்தாலும் கோபி சாருக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. உன் நிலைமையில நின்று அவங்க ஏன்க்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க? குடும்பத்துக்காக உழைக்கிற உன்னை பற்றி இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் பெருசாக எந்த அக்கறையுமே இல்லைக்கா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே பாக்கியாவும், என் மேலே நீங்கள் எல்லாரும் அக்கறையாக இருக்கீங்கல்ல, அதுவே போதும். மற்றவங்கள என்னால் திருத்த முடியல, அவங்க திருந்த போகிறதும் இல்லை. அதுக்குன்னு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் நான் வாங்க போகிறதில்ல. நான் அங்கே என்ன முடிவெடுக்க போகிறேன்றத நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா. இங்கே வர சொன்ன தேதிக்கு எல்லாருமே அங்கே கிளம்பி போக உடனே பாக்கியா கிட்ட ஈஸ்வரி அழுகுறாங்க. பாக்கியா, இப்போயாவது புரிஞ்சுக்கோ, என் பையன் உள்ளே போயிடக்கூடாது. அவன் செஞ்ச தப்புக்கு நான் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறேன். என் பையனுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். உங்கள் பையன் திருந்திட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுவே போதும். அவர் செஞ்ச தப்புக்கு தான் நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னானாலும் பரவாயில்ல, என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் ராதிகாவோட முகம் ரொம்ப வாடி இருக்குது, கண் கலங்கி போய் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க மையவும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அம்மா, அப்பா இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தார். நம்ம வீட்டு பக்கமே வராமல் இருந்தாங்க. இப்போ தான் அப்பா மனசு மாதிரி நம்மளை பார்க்க பாக்கியா ஆண்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சேம்மா. நம்ம அப்பா கூட என்றைக்குமே நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க முடியாதா? இப்படியே தான் நம்ம பிரிஞ்சே தான் இருக்கணுமா? இங்கே என்ன முடிவு சொல்ல போகிறாங்கன்னே தெரியலையேம்மா. அப்பா நம்ம கூட மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்களாமா அப்படின்னு அழுதுகிட்டே ராதிகா கிட்டே கேட்குற எல்லாத்தையுமே பாக்கியா கவனிக்கிறாங்க. இங்கே மயுவுக்கு பதில் சொல்கிற ராதிகா, நாம் இப்போ ரொம்ப தைரியமாக இருக்கணும் மயு. உன் அப்பா நம்ம கூட இருப்பாருன்னு நினச்சி தான் நானும் பாக்கியா வீட்டுக்கு போனேன். ஆனால் உங்கள் அப்பா செஞ்சது சின்ன தப்பு இல்லையே, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்காரு. பாக்கியா ஆண்டி எவ்வளோ நல்லவங்கன்னு உனக்கு தெரியும்ல. அவங்க ஹோட்டல் நடத்தக்கூடாதுன்னு உங்கள் அப்பா ஒவ்வொரு பிரச்சனையாக தந்தும் இப்போ பாக்கியா ஹோட்டலோட ஓனராக இருந்து ஒவ்வொரு நாளும் சாதிச்சுக்கிட்டு வராங்க. உங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு தான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கிடச்சிருக்கு. அதுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நாம் அங்கே போக முடியாதே. நிரந்தரமான சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது மயு. அதனால் கவலைப்படாத, என்னானாலும் அப்பா நம்ம கூட வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே மயுவையும் கூட்டிகிட்டு அங்கே போகும்போது அங்கே இருக்கிற வக்கீலும் 2 பேர்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே பாக்கியாவும் எல்லார் முன்னாடியும் நடந்ததை சொல்கிறாங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தேன். ஆனால் அதில் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து செய்யணும்னு ஆசைப்பட்டு பெரிய பிரியாணி ஆர்டர் எடுத்து செஞ்சேன். ஆனால் இங்கே இருக்கிற கோபின்றவர் அவர் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு ஷெஃப்பை அனுப்பி அந்த பிரியாணி ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்றதுக்காக செஞ்ச ஒவ்வொரு பிரியாணியிலையுமே தரமே இல்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அதை வாங்கின கஸ்டமரால் என் ஹோட்டலுக்கு பெரிய பிரச்சனை வந்தது. எல்லாரும் ஹோட்டலை அவமானப்படுத்தினாங்க. வேலை செய்கிற எல்லாரையுமே திட்டினாங்க. என்னை தலை குனிஞ்சு நிற்க வச்சாங்க. ஆனால் அதில் நான் எந்த தப்புமே செய்யலைன்னு அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாமல் இருந்தேன். என்னுடைய நிலைமையில இருந்து அங்கே கோபி பார்க்காம நான் பட்ட ஒவ்வொரு மன வேதனையிலையும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார் கோபி. அந்த தரமே இல்லாத பிரியாணியை சாப்பிட்ட நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான செலவையும் அந்த பிரியாணியை வாங்கின ஒவ்வொரு கஸ்டமருக்கு தேவையான செலவையும் செஞ்சேன். அதுக்காக என் நகையெல்லாமே நான் பணமாக்கி தர வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து ரொம்பவே மன வேதனையில் இருந்தேன். ஆனால் அடுத்த ஒரு ஆர்டரை எடுக்கும்போது தான் அங்கே இருந்த ஷெஃப் மூலமாக எனக்கு தெரிய வந்தது கோபி தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தோட இந்த கோபி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதில் என் மேலே எந்த தப்புமே இல்லை. என் ஹோட்டலோட பேரை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கும் கஸ்டமர் யாரும் என்னுடைய ஹோட்டலுக்கு சாப்பிடக்கூடாதுன்றதுக்காகவும் என்னுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியவும் பார்த்து பொறாமையில் இந்த கோபி இப்படி பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் இப்போ இந்த நிலைமையில் இருக்காரு அப்படின்னு பாக்கியா நடந்த எல்லாத்தையுமே ஆதாரத்தோட ரொம்பவே தெள்ள
தெளிவாக அங்கே வந்து சொல்கிறாங்க. இதை உடனே கேட்டுட்டு கோபி கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்க, நான் பாக்கியாவை புரிஞ்சுக்கல. பாக்கியா கூட இருக்கும்போது ரொம்பவே அவமானப்படுத்தி நான் வந்து பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். இதுலேயும் எங்கள் அப்பாவும் என்னை விட்டு பிரிஞ்சப்ப அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கை எங்கள் அம்மா என்னை செய்ய விடலை. அதுக்கு காரணம் நான் பாக்கியான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாவையும் என் அப்பாவையும் நான் ஒழுங்காக இது வரைக்கும் கவனிக்க கூட இல்லை. எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான். பாக்கியா ஹோட்டல் நல்லபடியாக நடத்தி அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா என் பசங்க என் அம்மான்னு யாரும் என் பக்கம் வரமாட்டாங்க. யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் தனியாக இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு இப்படி கோவத்தில் நான் செஞ்சது பாக்கியாவோட ஹோட்டலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருச்சு. நான் தெரிஞ்சே தான் செஞ்சேன். அந்த ஷெஃப் அனுப்புனதும் நான் தான். என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்கே வந்து கோபி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே பாக்கியாவுக்கு சாதகமாக இருந்த வக்கீல் சொல்கிறாரு, ஆமாம் கோபி, இப்படி நீங்கள் செஞ்சதுனால பாக்கியாவுக்கு பிரச்சனை வரலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹோட்டலுக்கு வந்த கஸ்டமர்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? அதில் எந்த கஸ்டமருக்காவது இதை சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் ஆகி என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி உணவில் தரமான உணவை கொடுக்க வேண்டிய ஒரு ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தால் யாரும் அந்த ஹோட்டலுக்கு வரவும் மாட்டாங்க. அதுவும் பாக்கியாவை மறுபடியும் அந்த ஹோட்டலை நடத்தவும் முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிற நிலமையில பாக்கியா இருந்திருப்பாங்களே. அந்த உணவை சாப்பிட்ட யாருக்கும் எதுவும் ஆகலை. அதனால் இப்போ மறுபடியும் பாக்கியா வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய க்ளவுட் கிச்சனில் இப்படி பாக்கியா செஞ்சுருந்தா அதெல்லாம் நீங்கள் சரின்னு சொல்வீங்களா? தரமான உணவையும் ஆரோக்கியமான உணவையும் நீங்கள் தருவீங்கன்னு தானே நம்பி கஸ்டமர் எல்லாரும் உங்கள் ஹோட்டலில் தேடி வராங்க. அதில் தப்பு செய்யாத பாக்கியாவோட ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் சரியே கிடையாது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல கோபி உடனே, நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன முடிவு சொன்னாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா பாக்கியா எந்த தப்பும் செய்யலை. பாக்கியா ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடாது, ஏன் முன்னாடி பாக்கியா முன்னேறக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இப்படி நான் ஒரு தப்பான ஒரு வேலையை செஞ்சுட்டேன். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு கோபி. இதை பார்த்துட்டு இருக்க அந்த ராதிகாவும் என்ன செய்யனே தெரியாமல் இருக்கிறாங்க. என்ன முடிவை சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப குழப்பத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே முடிவை சொல்லக்கூடியவங்க இங்கே வந்து சொல்கிறாங்க, கோபி நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஒரு ஹோட்டலை நம்பி சாப்பிட வரவங்க ஆரோக்கியமான உணவை தருவாங்கன்னு நம்பி வரும்போது நீங்கள் வேணும்னே செஞ்ச இந்த பிரச்சனையால் இங்கே பாக்கியா எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. மறுபடியும் ஹோட்டலை திறக்க முடியாமல் 3 நாள் அவங்க ஹோட்டலை மூடி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வீண் செலவாயிருக்கும். கஸ்டமருக்கு தர வேண்டிய பணம்னு எவ்வளோ வந்து பிரச்சனையில் அவங்க மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் நடிச்சிட்டு இருந்திருக்கிறீங்க கோபி. நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனராக இருந்துக்கிட்டு இப்படி செய்வீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நேர்மை முக்கியம். அந்த நேர்மை உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு அங்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க கோபியை. கோபி செஞ்ச இந்த பிரச்சனைக்கு சரியான முடிவை சொல்ல போகும்போது பாக்கியா வந்து ராதிகாவை நினச்சி பார்க்குறாங்க. ராதிகாவோட வாழ்க்கையவும் மையோட வாழ்க்கையவும் நினச்சி பார்த்து பாக்கியா ஒரு முடிவெடுக்கிறாங்க. கோபி செஞ்ச தப்புக்கு கோபி மனசு மாறிட்டாரு. ஆனாலும் இந்த பிரச்சனையால் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க வேண்டிய நிலைமை வந்தால் மயுவோட நிலைமையை யோசிக்கணுமே அப்படின்னு நினச்ச பாக்கியா, எவ்வளவோ நம்ம அத்தை சொன்னாங்க, ஆனால் ராதிகா நமக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோபி பண்ணது பெரிய தப்புன்னு கோபி இப்போ உணர்ந்து எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டாரு. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? இனி கோபியால் எனக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமாவும் கோபி மனசு மாறாமல் திருந்தாமல் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அதுக்கப்புறமா அவரால் முன்னேறவும் முடியாது, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவும் முடியாது அப்படின்னு பாக்கியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காகவும் கோபியோட குடும்பத்துக்காகவும் சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியலட்சுமி. கோபி செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட பாக்கியா நிரூபித்ததாலையும் அங்கே வந்த ஷெஃப்பும் கோபி சொல்ல போய் தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன், ஆனாலும் பாக்கியா மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்ல மனசுக்காக தான் அவங்க ஹோட்டலில் எனக்கு மறுபடியும் வேலைக்காக என்னை கூப்பிட்டாங்க. என் குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவியவும் பாக்கியா மேடம் தான் செஞ்சாங்க. பாக்கியா மேடமோட நல்ல மனசு யாருக்கும் வராது. கோபி சார் பாக்கியா மேடமோட வளர்ச்சியை பார்த்து பொறாமையில் இப்படி என்னை செய்ய சொன்னாருன்னு அவரும் ஒரு பக்கம் வந்து ஆதாரத்தோட எல்லாத்தையுமே சொல்ல அங்கே இருந்தவங்களும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ஒரு தகுந்த முடிவெடுக்கிறாங்க. கோபியால் நடந்த பிரச்சனைக்கு கோபி கண்டிப்பாக வெளியில் இருக்கக்கூடாது, அவர் 1 வருஷமாவது உள்ளே இருக்கணும்
இருக்கணும்னு சொல்லும்போது உடனே பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே, ஐயா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். கோபி செஞ்சது பெரிய தப்பு தான். அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். நான் வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு நினச்சது காரணம் கோபி மனசு மாறணும், இப்படிப்பட்ட பிரச்சனையை அவர் செய்யக்கூடாதுன்றதுக்காக. ஆனாலும் திருந்தின கோபிக்கு எதுக்கையா இவ்வளோ பெரிய ஒரு பதிலை கொடுக்கணும்? நான் ஹோட்டலில் எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பணமும் வீண் செலவாயிருக்கு. அது அந்த மொத்த பணத்தையும் கோபியை தர சொல்லுங்க. ஆனால் அவர் உள்ளெல்லாம் போக வேண்டாம். அவருக்குன்னு வெளியில் ஒரு நல்ல குடும்பம் காத்துட்ருக்காங்க. அவருடைய அம்மா, அவருடைய மனைவி ராதிகா, பொண்ணுன்னுட்டு எல்லாருமே இருக்காங்க. என்னால் அவங்க குடும்பத்துக்கு எந்த விதமான கஷ்டமோ மனவேதனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்ச பாக்கியா சொல்கிறாங்க. அவர் உள்ளெல்லாம் அனுப்ப வேண்டாம். ஆனாலும் அவரால் எனக்கு எவ்வளவோ பணம் வீணாயிருக்கு. அந்த மொத்த பணத்தையும் தர சொல்லுங்க. 3 நாள் ஹோட்டலை திறக்க முடியாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலை ஆரம்பித்தும் எந்த ஒரு கஸ்டமரும் ஹோட்டலை நோக்கி வரவே இல்லை. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். அது எல்லாத்துக்குமே மொத்த பணத்தையும் எனக்கு தர சொல்லுங்க. அது மட்டுமே போதும். கோபி திருந்தணுன்றதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனே தவிர்த்து அவருக்கு ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பாக்கியா நல்ல மனசோட கோபிக்கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும், அவர் உள்ளெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே அங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயுமே கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா சொல்லும்போது பாக்கியாவோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே கோபி, பார்த்தீங்களா, நீங்கள் என்னதான் பாக்கியாவுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்தாலும் உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடியாதவராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்காக இப்பயும் பாக்கியா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல மனசுள்ளவங்களை இது வரைக்கும் நான் இந்த கோர்ட்டில் பார்த்ததே கிடையாது. நீங்கள் இனியாவது திருந்தி உங்கள் வேலையை ஒழுங்காக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாக்கியாவுக்கு மொத்தமாக 50 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் பணம் கொடுக்கலன்னா நீங்கள் அப்புறம் உள்ளே போக வேண்டியதாயிரும். வேறு என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல அங்கே ராதிகா பாக்கியாவை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு, என் வாழ்க்கைக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க பாக்கியா, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேருந்து கோபியை பிரித்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கேன்னு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே கோபிக்காக ராதிகா மன்னிப்பு கேட்டு 50 லட்ச ரூபா பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பாக்கியா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்க ஒத்துக்கிறாங்க. அதனால் கோபி வெளியில் வராரு. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத ஈஸ்வரி பாக்கியா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. என் பையனை உள்ளே அனுப்பிடுவாங்க, அவ்வளவுதான், இனி கோபியை என்னால் பார்க்க முடியாது, பாக்கியா வரட்டும் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் ரொம்ப நேரமாக என்ன ஆகுதோ இல்லையோன்னு பதட்டத்தில் இருக்கிற ஈஸ்வரியை பார்க்க பாக்கியா போகும்போது, பாக்கியா இப்படி பண்ணிட்டியே, என் பையன் எங்கே, அவ்வளவுதான், நீ செஞ்ச இந்த வேலையால் என் பையனை பார்க்க விடாமல் செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லும்போது அங்கே உடனே ராதிகாவும் கோபியும் நிற்க, கோபி வந்துட்டியாப்பா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, இப்பையும் நீங்கள் பாக்கியாவை தான் திட்டுறீங்க. ஆனால் பாக்கியா எல்லாரும் முன்னாடியும் என்னை மன்னிச்சு எனக்கு தர இருந்த பதிலை அவள் மாற்றி அவள் ஒரு முடிவெடுத்துட்டாமா. பணத்தை கொடுத்துட்டா நான் உள்ளே போக வேண்டான்னு இங்கே முடிவை சொல்லிட்டாங்க. நான் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன். பாக்கியா என்னை மன்னிச்சிரு பாக்கியா, எவ்வளவோ பிரச்சனை செஞ்சேன். இப்போவும் உன் நல்ல மனசை நாங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி நீ எனக்காக பேசின பாத்தியா, அதுவே எனக்கு போதும். கண்டிப்பாக நான் இந்த மாதிரி தப்பை செய்யவே மாட்டேன். 50 லட்சம் என்ன, நீ கேட்குற எவ்வளோ பணமாக இருந்தாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே ராதிகாவும் கோபியும் இங்கே பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சீக்கிரமாகவே இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. உடனே பாக்கியா கோபி கிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த முடிவெடுத்ததுக்கு காரணம் நான் உங்களை பற்றி யோசிக்கல, ராதிகாவையும் மயுவையும் பற்றி மட்டும்தான் யோசித்தேன். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது அவங்க கூட சந்தோஷமாக தனியாக போய் புது வீட்டில் இருங்க. மறுபடியும் என் வீட்டு பக்கம் நீங்கள் வராதீங்க. கொடுக்க வேண்டிய பணத்தை நான் ராதிகா கிட்ட கூட வாங்கிக்கிறேன். இனி நான் உங்களை பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. என்னையும் என் குடும்பத்தையும் பிரிஞ்சு நீங்கள் போயிட்டீங்க. இப்போ நிம்மதியாக உங்கள் பசங்க கூடயும் அம்மா கூடயும் சந்தோஷமாக கொஞ்ச நாள் என் வீட்டில் இருந்த வரைக்கும் போதும். இனியும் என் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் உங்களால் எனக்கு தேவையில்லை. ராதிகா, நீங்கள் கோபி கூட சந்தோஷமாக தனியாக போய் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது கோபி மனசு மாறி ஈஸ்வரிக்கு புரிய வச்சுட்டு, பாக்கியா நான் செஞ்ச பிரச்சனையை பெருசாக எடுத்துக்காம எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசி என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது பாக்கியா என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். இனி பாக்கியாவுக்கு பிரச்சனை செய்ய பாக்கியாவுக்கு பிடிக்காத அவள் வீட்டுக்கு நான் போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த கோபி கண் கலங்கிக்கிட்டே ராதிகாவையும் மயுவையும் கூட்டிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய புது வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்கே பாக்கியா கோபிக்கும் எந்த பிரச்சனையும் வராமல்
இல்லாமல் தனக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இப்படி தெளிவான முடிவெடுக்க அங்கே கோர்ட்டுக்கு வந்த எல்லாரும் பாக்கியாவோட இந்த தெளிவான முடிவை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க. எல்லாரும் பாக்கியாவை பாராட்டுறாங்க. தப்பு செஞ்ச கோபியை மன்னிச்சிட்டாங்க பாக்கியா. எத்தனை பேரால் இப்படி மன்னிக்க முடியும்? கோபியை மன்னிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க ஒத்துமையாக குடும்பமாக இருக்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுருக்காங்க. இனி பாக்கியா கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டே தான் போக போகிறாங்கன்னு பாக்கியாவோட தெளிவான முடிவை பார்த்து ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் அங்கே வந்த எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எழிலும், அம்மா என்னம்மா பணம் மட்டும் போதும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு இங்கே பாக்கியா கிட்ட கேட்க, வேற என்ன செய்ய, கோபி தனியாக இருந்திருந்தா கண்டிப்பாக அவர் செஞ்ச பிரச்சனைக்கு அவர் வெளியில் வரக்கூடாதுன்னு நான் உறுதியாக இருந்திருப்பேன். ஆனால் ராதிகா மயுவோட வாழ்க்கையை யோசிச்சு தான் இப்படி பணம் மட்டும் போதும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா திருந்திட்டாரு, இனி அவர் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கட்டும்னு பாக்கியா சொல்கிறாங்க.